சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். உழவாரப்பணி ஆரம்பிச்சாச்சு. அடியாருங்களாம் வந்துருங்க. கீழே தொடச்சி விடுமா. கீழே 2 பேர் இருக்காங்க பாருங்கள். அகத்தியர் கீழே அதையும் தொடச்சி விடுங்க. ஈரத்துணியால் தொடங்க. ஈரத்துணியால் தொடங்க. உழவாரப்பணி ஆரம்பிச்சாச்சு. வந்துடுங்க அடியாருங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான் செய்கிறீங்க. விளக்கு போடுறவங்க இந்த பாருங்க, இந்த பாட்டிலு, இந்த தட்டு, அகுலுனாலும் வச்சுட்டு போங்க, நாங்கள் அள்ளி போட்டுக்கிறோம். இதை மாதிரி தான் பாருங்கள். இங்கே சாமி இதோ மேலே இருக்குது. இதை இவ்வளோ குப்பையை அந்த சாமிக்கு கீழே இவ்வளோ குப்பையை போட்டு வச்சிங்கன்னா எப்படி அந்த சாமி உங்களுக்கு அருள் கொடுப்பாரு நீங்களே சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது, இல்லை நம்ம அடுப்பாங்கரை இருக்குது, அங்கே இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வைப்பீங்களா சொல்லுங்கள். இதை வாங்கிட்டு வரீங்களா, அந்த பாட்டில் அப்படியே விளக்கு ஏற்றிட்டு ஒயர் கூட எடுத்துகிட்டு வரீங்களா, அதில் ஒரு கவரில் போட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில் கொண்டு போடுங்க தயவுசெய்து. இங்கே கோயிலில் எம்மான் தான் பார்ப்பாங்க சொல்லுங்கள். நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் போனால் பார்த்தீங்கன்னா உடனே இவ்வளோ இதை வாங்கிட்டு வரீங்க. இதை பாருங்கள், இந்த பாட்டில் குட்டி குட்டி பாட்டில் இவ்வளோ வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வர்றது தப்பு இல்லை, விளக்கு போடுறது தப்பு இல்லை. நீங்கள் விளக்க போட்டுட்டு அதை அப்படியே ஒரு கவரில் போட்டு அந்த குப்பையெல்லாம் வெளியில் கொண்டு போய் போடுங்க. தயவுசெய்து இதை ஒரு கோரிக்கையாக நான் உங்கள் அனைவருக்கும் வைக்கிறேன். நம்ம அடியாருங்களுக்கு எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, சாமி கும்பிட்ற அனைவருக்குமே இதை பாருங்கள் எவ்வளோ பாட்டிலு. நேற்று தானே 3-4 கூட அள்ளினேன். அதுக்குள்ளே நேற்று சாயங்காலம் இவ்வளோ ஏற்றி போட்டிருக்கீங்க. அப்படியே சுத்தமாக பெருக்கி அவ்வளோ இதுவாக வச்சுட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ குப்பை, இவ்வளோ தட்டு, அந்த எண்ணெய் ஏற்றுற அந்த டப்பா, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து கையில் நீங்கள் தானே வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் இங்கே போட்டு வச்சுட்டா எப்படி சாமி, அது சாமி கீழேயே போட்டு வச்சுருக்கீங்க. சாமி மேலே இருக்கார், அதுக்கு கீழேயே பாருங்கள் இவ்வளவும் அள்ளி போட்டு வைக்கிறீங்க. அப்புறம் என்னதுக்கு நம்ம சாமி கும்பிட வரோம் சொல்லுங்கள். முடிஞ்சால் நீங்கள் விளக்கே போடலனாலும் அவருக்கு கொஞ்சம் நீங்கள் உழவாரப்பணி செஞ்சாலே உங்களுக்கு கடவுள் நல்லபடியாக வைப்பார். அந்த இடத்த பெருக்கி வாரி சுத்தமாக குப்பையை எடுத்தாலே உங்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார். இந்த மாதிரி குப்பையை போட்டுட்டு நீங்கள் எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் விளக்கு ஏற்றுறதுல அர்த்தமே இல்லை. நமசிவாய. அபிராமி அடியார். இனிமேல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதிலே கவர்லேயே போட்டு தயவுசெய்து இந்த குப்பைங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த பாட்டில்லாம் நானும் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீ அப்படி தான், டீ காப்பி பார்க்கு மாதிரி உட்காந்து டீ காப்பி குடிக்கிறீங்க. பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த குடித்த கப்பு, எச்சி கப்பை நடராஜ கோயிலில் வைக்கலாமா? இதை மாதிரிலாம் இந்த நம்ம எச்சியோ இல்லை வேறு ஏதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அது சிதம்பரம் ரொம்ப மெயின். எல்லா கோவிலுக்கும் மெயினான கோவில் சிதம்பரம். ஆகாயம், அவர் உயிரோடு இருக்கிற இடம். இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 4 கால் 1 வால். நல்லா கவனித்து கேட்டுக்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வர்ற ஜென்மத்தில் எப்படியா இருந்தாலும் 4 கால் 1 வாழை அமைச்சிடுவார். அது எந்த மிருகம்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், இனிமேனாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பை பண்ணாதீங்க. நேற்று தானே மனசார அவ்வளோ க்ளீனாக செஞ்சு வச்சுட்டு போனேன். இப்படி போயிட்டு இன்றைக்கி வர்றதுக்குள்ளே அதை இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க. இதை மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. நாங்கள் இதையே செஞ்சுட்டு இருந்தால் உள்ளே போய் நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒவ்வொரு இடத்துலையும் போய் வேலை செய்யணும். நாளைக்கு கொடி ஏறுது ஐயாவுக்கு. நீங்கள் இனிமேல் இந்த தேர் தரிசனம் வரையுமே நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி குப்பையை போடாதீங்க. தேர் தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அனர்த்தம் பண்ணிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், அபிராமி அடியார், கடலூர் மாவட்டம், சிதம்பரம்.